வணக்கம். உத்தரப்பிரதேசத்தில் கல்வித்துறையில் நடைபெறும் ஒரு அமைதியான ஆனால் வலிமையான புரட்சியைப் பற்றி இன்று பார்க்கப் போகிறோம். அதுதான் மிஷன் காயகல்ப். 2018ஆம் ஆண்டுக்கு முன்பு மாநிலத்தின் பல அரசுப் பள்ளிகள் அடிப்படை வசதிகளின்றி பெற்றோர்களின் நம்பிக்கையை இழந்த நிலையில் இருந்தன. இந்த நிலையை மாற்ற 2018ஆம் ஆண்டு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்களால் மிஷன் காயகல்ப் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. பள்ளிகளின் தரத்தை உயர்த்த 19 முக்கிய அளவுகோல்கள் நிர்ணயிக்கப்பட்டன. இவை வெறும் கட்டிடங்கள் மட்டுமல்ல, கற்றலுக்கான ஆலயங்களாக மாற்றும் முயற்சி. மாணவர்களின் உடல்நலம் கருதி சுத்தமான குடிநீர் மற்றும் தனித்தனி கழிப்பறை வசதிகள் ஒவ்வொரு பள்ளியிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளன. வகுப்பறைகள் இப்போது வண்ணமயமான ஓவியங்கள் மற்றும் கற்றல் உபகரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு மாணவர்களை ஈர்க்கும் வகையில் உள்ளன. பாதுகாப்பான சுற்றுச்சுவர்கள் மற்றும் நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டு பள்ளிகள் ஒரு பாதுகாப்பான புகலிடமாக மாற்றப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்களை கண்காணிக்க பிரேர்னா என்ற செயலி உருவாக்கப்பட்டது. தொழில்நுட்பம் மூலம் ஒவ்வொரு பள்ளியின் முன்னேற்றமும் கண்காணிக்கப்படுகிறது. ஆசிரியர்களுக்கு 2.6 லட்சம் டேப்லெட்டுகள் வழங்கப்பட்டு வருகை பதிவு மற்றும் கல்வி கற்பித்தல் டிஜிட்டல் மையமாக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற மாணவர்களுக்கும் நவீன கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக 25,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஸ்கூல் சலோ அபியான் மூலம் இடைநின்ற மாணவர்கள் மீண்டும் பள்ளிக்கு அழைத்து வரப்படுகிறார்கள். இது சேர்க்கை விகிதத்தை அதிகரித்துள்ளது. சீரடை மற்றும் புத்தகங்களுக்கான பணம் நேரடி பணப்பரிமாற்றம் டிபிடி மூலம் பெற்றோர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. நிபுன் பாரத் திட்டத்தின் கீழ் 1ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு அடிப்படை எழுத்தறிவு மற்றும் கணிதத் திறன் உறுதி செய்யப்படுகிறது. உயர்நிலைப் பள்ளிகளை மேம்படுத்த திட்டம் அலங்கார் செயல்படுத்தப்படுகிறது. நவீன ஆய்வகங்கள் மற்றும் நூலகங்கள் உருவாக்கப்படுகின்றன. புதிய மாநில பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டு உயர்கல்வி வாய்ப்புகள் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. கல்வி என்பது வேலைவாய்ப்பிற்கான அடித்தளம் என்பதை உணர்ந்து திறன் மேம்பாட்டிற்கு உத்தரப்பிரதேசம் முன்னுரிமை அளிக்கிறது. திட்டம் பிரவீன் மூலம் பள்ளி மாணவர்களுக்கு கல்வியுடன் தொழிற்பயிற்சியும் வழங்கப்படுகிறது. இது அவர்களை எதிர்காலத்திற்கு தயார்படுத்துகிறது. கடந்த சில ஆண்டுகளில் ஐடிஐ மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளின் எண்ணிக்கை பன்மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. பெண் கல்வியை ஊக்குவிக்க சிறப்பு உதவித்தொகை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் பலனாக 191 கோடி மாணவர்கள் இன்று அரசுப் பள்ளிகளில் கல்வி கற்கின்றனர். 93% பள்ளிகள் முழுமையான வசதிகளை பெற்றுள்ளன. அரசுப் பள்ளிகள் மீதான சமூகத்தின் பார்வை மாறியுள்ளது. பெற்றோர்கள் இப்போது நம்பிக்கையுடன் தங்கள் பிள்ளைகளை இங்கு அனுப்புகிறார்கள். நிதி ஆயோக் போன்ற தேசிய அமைப்புகள் உத்தரப்பிரதேசத்தின் இந்த மாற்றத்தை ஒரு முன்மாதிரியாக அங்கீகரித்துள்ளன. தரமான கல்வி, நவீன தொழில்நுட்பம் மற்றும் திறன் மேம்பாடு இவை மூன்றும் இணைந்து உத்தரப்பிரதேச மாணவர்களின் எதிர்காலத்தை செதுக்குகின்றன. இது ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி மட்டுமல்ல, ஒரு தலைமுறையின் வளர்ச்சியாகும். நன்றி.